أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلى حضرة روح الكونين وجسد الثقلين مجمع البحرين ومنبع الفخرين أحمد المجتبى محمد المصطفى ومحمود المقتفى صلى الله عليه وآله وصحبه وتباعه أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والأولياء والعلماء والشهداء والصالحين وسائر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات من لدن آدم عليه السلام إلى يوم القيامة أينما كانوا وأينما كان الكائن منهم غفر الله لنا ولهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ثم إلى حضرة ست النساء البتول فاطمة الزهراء بنت الرسول رضي الله عنها وشفعنا فينا أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم في بدعك الفاتح المنظم باسمي الحمد صلوات سلوم فابيتلد மதான பைங்கிலி ஃபாத்திமத்தை புகழ்ந்தே துதிப்போம் நேர்ச்சை நோன்பில் தூயர்ச்சை நிறைவேற நீடிய கத்தலினால் நெடியவன் தீர்ச்சை தூதி குர்ஆனில் ஷஃபிய திவ்ய ஷஃபியத்தினை துதிப்போம். அல்லாஹு ஷஃபஅஹா பினா ரல்லாமல் அத்தனை காத்து நிற்போம். யாகூத்து மர்ஜானை படித்திடும் யாசீனின் முத்தினை யாம் புகழ்வோம். ஃபிர்தௌஸ் சுந்தூசினை உடுத்திடும் ஃபில் ஹஷ்ரி ஷாஃபியத்தை நினைப்போம். ஃபாத்திமத்து ஸஹரா பதுலே
பாக்கியமே வேறு யாரை சொல்வோம் அஹ்லுல்லாஹ்வேனும் ஐவர் தம்மினில் ஆகிய நாயகியை தூதிப்போம் ஐந்து மரியை விட்டு கலிமா ஐந்தையுமே தெரிந்தோரை சொல்வோம் தம்மீது பாதமல்லாது வேறொரு தம்பமெமக்கில்லையாகின்றறியோம் ஆதியடி புலியின் மனைவியர் அன்பான ஃபாத்திமத்தை நினைப்போம் காடு மலை கடல் காணகங்களில் தேடும் பொருளுமை போலே காணோம் மைகாலிருளதிலே மதியை மன்னன் மாலிகவர் காய் வருத்திடும் ஹக்கானதின் பயிரேற்றும் காரணர் கண்மணி ஃபாத்திமத்தை காவல்வோம் நத்திருமேனியர் நல்ல ஹதீஜா புத்திரி ஃபாத்திமத்தை புகழ்வோம் மாணிக்க மேடை குலாவு மாதரில் காணிக்கை நாச்சியரால் மகிழ்வோம் யாசித்த நிஸ்வத உல்தியாதம் யாசின் முஹம்மது தம் மகளாய் ஆசீனில் வெளியான கண்மணி கைதாங்கும் எங்களை காலமெல்லாம் அலா அபிகி தவாமன் சொல்லா அல்லாஹு ஹாலிகுனா வ கய்யூம் செல்வம் எமக்கிது போலே என்றும் ஜெம்மத்தில் சம்பவியாததானோம் வஅன்கியல்லாஹு தௌமா வல்லாஹி நர்ஜுகி வேறே நாடோம் அஹ்மது புத்திரன் சொல் துஆதனை அல்லாஹ் கபூல் செய்ய ஆமீன் சொல்வோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அல்லாஹ்வின் நாமம் கொண்டும் அவன் தன் புகழ்ச்சி கொண்டும் சொல்லும் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தொடங்குகிறேன் மலையோச்சி தீபமவா மஹமூது மகள் புகழால் தலை ஃபாத்திஹா ஓத ஷௌகாய் தொடங்குகிறேன் தாஹாதவ பொருளே சதுமாமரையருளே தாஹாதவ பொருளே சதுமாமரையருளே வாயுமது புகழ் வாயால் தொடங்குகிறேன் ஹதீஜா தருங்கனியே ஹசன் ஹுசைனின் தாயகமே மதியாத
தெய்வமே மகாராஜி ஃபாத்திமதே ज़ैनब रुक़ैया कासिम इब्राहिम तय्यिब उम्मु कुलसूम सहोदरिये फातिमते वलियों वहियदनाल मंगल विवाहमुरुम वलियों वहियदनाल मंगल विवाहमुरुम अलियार मனைவியரே அருமையுள்ள ஃபாத்திமதே தேடாதீரவியமே தேனின்ப கற்பகமே கோடான கோடி தவம் கொண்டோரோ மதடியில் நாடாதீருப்பவரோ நான் பாவியவிதமே பாடலறியாதிடினும் பாடினேன் ஃபாத்திமதே சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃலாகனைத்தும் சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃலாகனைத்தும் வாரியனும் பஹரதும் வாழ்த்துமெங்கள் ஃபாத்திமதே மக்கள் குர்ஆன் எழுத்தில் வரும் தர்க்க மாற்றுவிக்க ஹக்கனனுப்பும் கனியால் கல்பு மகள் ஃபாத்திமதே சொர்க்கத்தின் பாலகரும் சோபனிக்கும் ஹூருகளும் ஃபர்கத் மத்ஹ் செய்யும் பைங்கிளியே ஃபாத்திமதே பிள்ளை பாசியதனால் பாதிரவில் அழி சொல்லுகாய் பிள்ளை பாசியதனால் பாதிரவில் அழி சொல்லுகாய் தந்தையிடம் சென்று கொள்ள சாத்ததனை வெறுத்ததனால் உள்ள களிமாய்ந்தையும் உரைத்தார் முஹம்மதென்றே வெள்ளவே அழி கமலம் விருப்பம் கொள்ளும் ஃபாத்திமதே ஷாம் ரோம் ஈராக் யமன் சாரே ஜஹான் அனைத்தும் தாம் நின்றேலங்குமெங்கள் தாவரமே ஃபாத்திமதே செய்யான் சரஞ்சீவில் சகலர்களும் நும்புகளை செய்யான் சரஞ்சீவில் சகலர்களும் நும்புகளை மைனாக ஓதுவதை மனங்குளிரும் ஃபாத்திமதே இம்மனையில் தான் வருக இன்பமுற தான் வருக எம்மதுகை ஏந்து கொள்வீர் எங்கள் சித்தி ஃபாத்திமதே காயில் பவி பிறந்தோர்
என்போர் செய்கின்ற இந்த துஆ தூயோன் கபூல் அருள தும்சே சிபாரிசுவை தூயோன் கபூல் அருள தும்சே சிபாரிசுவை ஓயாமல் கேட்குகிறேன் உண்மையுள்ள ஃபாத்திமத்தே இந்த தலை ஃபாத்திஹத்தை இன்பமுடன் சொன்னவர்க்கும் சிந்தை கொள்ள கேட்பவர்க்கும் சிறப்பாக கூடுவர்க்கும் விந்தை விந்தையாய் விருந்தை விஸ்தீர்ணமாக்குவர்க்கும் இந்தல்லீனாஹிஷ்ஃபை யா சித்தி ஃபாத்திமத்தே இக்ஃபிர் லனா வலஹும் இர்ஹம் வஆஃபி வஜூத் இக்ஃபிர் லனா வலஹும் இர்ஹம் வஆஃபி வஜூத் வஹமில் பாலியதி அன்னா யா ரப்ப ஃபாத்திமத்தே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غلب الله وغلب رسوله. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரல் துண்டமான எமது அருமை ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் பேரில் தலை ஃபாத்திஹா மஜ்லிஸ் ஒன்றை நடத்தி அதன் அருள் பரக்கத்தை கொண்டு இந்த சபையில் வீற்றிருக்கிறோம். எமது ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி சிறிது நாம் இந்த சபையில் உரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் 4வது குழந்தையாக பிறந்தவர்கள்தான் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சுவனத்து தலைவியான எமது ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்கம் வைத்த ஒரு உறவாக இருக்கின்றார்கள். எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய பரம்பரையை அஹ்லுல் பைத்துக்களை எமக்கு தந்தவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். சிறு வயதிலேயே மிகவும் பக்குவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயல்களும் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பாதிக்குமா, அவர்களுக்கு இது நலவை தருமா, அவர்கள் இதை கொண்டு எவ்வாறு சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் இதை கொண்டு மகிழ்வார்களா, அவர்களுக்கு இதன் மூலம் என்ன தாக்கம் ஏற்படும் என்று அந்த மனதில் எண்ணி எண்ணி ஒவ்வொரு செயலையும் அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினால் அவர்களுடைய உறக்கத்தை ரசிப்பவர்களாக அந்த ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த முகத்திலேயே அந்த ரசனை தெரியும். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் ஒரு தந்தை என்பதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் என்பதை மனதில் ஏந்தி அந்த சிறு வயதில் இருந்தே அவர்கள் அதனை ஒப்புவித்து நடந்தவர்கள் தான் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மிகச் சிறு வயதில் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவர்கள் சுவனத்து தலைவி என்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். சுவனத்து தலைவி என்ற தகுதி அவர்களுக்கு அடைந்தது, அவர்களுக்கு கிடைக்க பெற்றது என்றால் அதற்குரிய தகுதியோடு அவர்கள் இருந்தார்கள் ஆரம்பத்திலிருந்தே என்பதுதான் நாம் இங்கு விளங்க வேண்டிய உண்மை.
அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் ஒருவர்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஒரு தோழர் ஒருவர். அவங்க சொல்றாங்க, அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்ற ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு உள்ள ஒரு குழந்தையை நான் கண்டதே இல்லை. அவ்வாறு அவர்கள் பெரியவர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியிலும் மிகவும் கண்ணியமாக மிகவும் நாகரிகமாக அவர்கள் மனம் புண்படாதபடி அவர்கள் நடப்பார்கள் என்பதுதான் இதில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மிகவும் சிறப்பான அம்சம். இதை பற்றி சஹாபாக்கள் இவ்வாறு பெருமையாக கூறுவார்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு சஹாபா பெண்மணிகளும் சஹாபாக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவ்வாறு தன்னையும் பக்குவப்படுத்தி தனது சூழலையும் பக்குவப்படுத்தி வளர்ந்து வரும் அடக்க ஒடுக்கமாக அவர்கள் தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி அந்நிய ஆணை பார்க்காது, அந்நிய ஆணுடைய பார்வை படாது அவர்கள் அந்த நிழலில் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் அவர்களுடைய திருமண வயது எட்டியது. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் அல்லவா. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மணப்பதற்காக பெரும் செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் அரசர்களும் தூதுவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது அனுப்பி கொண்டே இருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எதற்கும் பதில் கூறாதவர்களாக இருந்த நிலையில்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஊகம் தென்பட்டது. ஒருவேளை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் இறைவன் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக தேர்ந்தெடுத்திருப்பானோ என்ற ஊகத்தில் அவர்களாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அணுகி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தகுதியானவர்கள். நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பெண் கேட்டால் உங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து தருவார்கள் என்று அவர்கள் கூறியதற்கு நாங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் அந்த ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்குரிய வசதி உள்ள நிலையில் நான் தற்போது இல்லை என்று அவர்கள் தயங்கினார்கள். ஆனாலும் கூட இருந்த அந்த சஹாபாக்களின் தண்டிப்பாலும் அவர்களுடைய உந்துதல் சக்தியினாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். தயங்கி ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு, அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் ஏன் இவ்வாறு தயங்கி இவ்வாறு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தயங்கி இந்த விஷயத்தை கூற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கூறினார்கள், தற்போதுதான் இறைவனின் உத்தரவு எனக்கு வந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் கணவராக இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று கூறி உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, பிலாலே, இதனை மக்களுக்கு அறிவியுங்கள், மக்களை இவ்விடத்தில் அழைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களை கூட்டுகிறார்கள். மக்களிடம் அறிவிக்கப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கோ அந்த நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணப்பதற்குரிய வசதி இன்மையை கண்ட அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற முனைப்பில் அவ்விடத்தில் காத்து கொண்டிருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடமுள்ள சொத்துக்களை, உங்களிடமுள்ள விடயங்களை எடுத்து வாருங்கள், உள்ள சொத்துக்களை எடுத்து வாருங்கள் என்று கூற உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இரும்பு அங்கியும் ஒரு போர்வையும் எடுத்து வந்தார்கள். அந்த இரும்பு அங்கியை அவ்விடத்திலே ஏலத்தில் போட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 5 திர்ஹம் பெறுமதியான அந்த இரும்பு அங்கியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உதவும் நோக்கில் அவர்களுடைய மீது கொண்ட அன்பின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 500 திர்ஹம் கொண்டு அதனை வாங்கி அவ்விடத்தில் அதை மீண்டும் அவர்களுக்கே அன்பளிப்பாகவும் அளித்து விட்டார்கள். அந்த 500 திர்ஹத்தை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்குரிய பொருட்களை வாங்கி அவ்விடத்திலேயே திருமணத்தை நடாத்தி வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இந்த விடயத்தை கேட்பதற்கு முன்னர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம், மகளே, இவ்வாறு திருமணம் இறைவனிடம் இருந்து உங்களுக்கான மணமகனாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களுக்கு சம்மதமா என்று ஒரு வார்த்தை கேட்டார்கள். அவர்கள் மௌனத்தின் மூலம் தமது சம்மதத்தை தெரிவித்தார்கள். உடனே திருமணம் நடந்தேறியது. அந்த நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 15.5 வயது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாக இருந்து அவர்கள்
அந்த நாயகத்துடைய இரக்கத்தை அன்பை பூரணமாக பெற்றார்கள் என்றாலும் அது அவர்களுக்கு போதவில்லை. அந்த நாயகத்தை விட்டு பிரியவும் அவர்கள் விரும்பவில்லை. அதனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறும் நாயகத்தில் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மனம் நாடிக்கொண்டிருந்தது. அந்த வகையில் ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமண உடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திருமண உடை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார்கள். ஒரு நாள் அந்த திருமணம் முடிந்து திருமண உடையினுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு யாசகம் கேட்ட ஒரு மனிதர் வருகிறார். அவர்கள் முற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு யாசகம் கொடுப்பதற்கு உரிய பொருட்கள் எதுவுமே அகப்படவில்லை. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் சிந்தனைக்கு வருகிறது அந்த அழகிய திருமண உடை மட்டுமே. உடனே அவர்கள் வீட்டுக்குள் சென்று ஒட்டு போட்ட ஒரு துணியை கொண்டு அந்த உடையை மாற்றிவிட்டு அந்த திருமண உடையை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து பார்த்தார்கள். மகள் இந்த ஒட்டு போட்ட துணியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளே உங்களுடைய திருமண ஆடை எங்கே என்று கேட்டார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களிடம் உள்ளதில் மிகச்சிறந்ததை கேட்பவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது நீங்கள் தானே. அதனால் என்னிடம் உள்ளதில் மிகச்சிறந்தது அந்த திருமண ஆடை தான். அதனால் நான் அதை வழங்கிவிட்டேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இதனை கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் சந்தோஷப்பட்டார்கள் தம்முடைய மகளின் மனநிலையை எண்ணி. இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இப்படியான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தம்முடைய வேலையை மிகவும் சிரமப்பட்டு தற்போதைய காலம் போல மிக்சி, கிரைண்டர், ரைஸ் குக்கர் இப்படியான விஷயங்கள் அந்த காலத்தில் இல்லை. அவர்களுக்கு தேவையான மாவை திருகையில் அவர்களை அரைத்து அவர்களை அத்தனை வேலையும் செய்து அந்த குழந்தைகளுக்குரிய அத்தனை வேலையும் செய்து கணவனுக்குரிய அத்தனை வேலையும் செய்து அவர்கள் களைத்து விட்டார்கள். அவர்களுடைய குடும்பத்துக்காக வேலை செய்து களைத்து விட்டு அவர்களால் முடியாத கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று பார்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்களை தொந்தரவு செய்வது நல்லது அல்ல, அழகல்ல என்று அவர்கள் எண்ணிவிட்டு உடனே திரும்பி விட்டார். இவ்வாறு பலதரம் அவர்கள் திரும்பினார்கள். அவர்களுடைய மனம் சஞ்சலப்பட்டது. இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யா ரசூலல்லாஹ், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, வேலை பளு அதிகமாகிவிட்டது, உங்களால் எனக்கு ஒரு பணிப்பெண் தர முடியுமா என்று கேட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே, என்னுடைய சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது, வேலை பளுக்கள் இருக்கிறது, சுமைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. இதையும் தாண்டி உங்களுக்கு தர முடியும் என்றால் நான் என்னால் முடியுமானதை செய்வேன் என்றார்கள். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வேலைக்காரி என்ற ரீதியில் அவர்களை நடத்தவில்லை. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை விட அந்த பணிப்பெண்ணை நடத்தினார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இன்றைக்கு அந்த பணிப்பெண் ஒரு வேலையை செய்தால் அதே வேலையை டேர்ன் முறைப்படி இன்றைக்கு நான் நாளைக்கு நீங்கள் என்ற முறைப்படி அவர்கள் அந்த வேலையை பிரித்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு பொருள் வாங்க போனால் அந்த பணிப்பெண்ணை ஞாபகமாக வைத்து அவருக்கென்று ஒரு பொருளை வாங்காமல் அவர்கள் வந்ததே இல்லை என்று அந்த பணிப்பெண் கூறுவர்களாக இருந்தார். அவர்கள் பணிப்பெண் என்ற எல்லையை தாண்டி அவர்கள் அந்த பெண்ணை நேசித்தார்கள். இவ்வாறு தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஆனாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த இரக்கத்தை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டார்களே தவிர அதிகமாகிக் கொண்டே சென்றதை தவிர அவர்களால் அதை மட்டுப்படுத்தவோ குறைக்கவோ அவர்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. நாயகம் என்றால் யா ரசூலல்லாஹ் என்றால் அவர்களுடைய இரக்கம் அது அளவில்லாததாக இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற வதந்தி சஹாபாக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பரவியதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் கால் நிலத்தில் நிற்கவில்லை. அவர்கள் உடனே அந்த போர்க்களத்தை நோக்கி அவர்கள் ஓடிச் செல்கிறார்கள். என்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தந்தையாருக்கு என்னவாயிற்று என்று அவர்கள் மனம் பதறியவர்களாக ஓடி செல்கின்றனர். அங்கு போனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பல் ஷஹீதாகிவிட்டது. அந்த பல்லின் மூலம் இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை பார்த்தவர்கள் அவர்களுக்கு தாங்க முடியாமல் அழுது விட்டார்கள். அதனை நெருப்பில் சுட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த பல் ஷஹீதான இடத்தில் வைத்து அதனை ஒட்டி அதன் மூலம் அந்த இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, யார் எனது மகள் ஃபாத்திமாவை மகிழ்வித்தாரோ அவர் என்னை மகிழ்வித்தவராவார். யார் எனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை
கோபப்படுத்தினாரோ அவர் என்னை கோபப்படுத்தியவராவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவராக இருந்தார்கள். இவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களதும் உறவு சென்று கொண்டிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னை விட்டு தூரமாக இருப்பதை உணர்ந்த போது அவர்களுக்கு அது கடும் கஷ்டமாக இருந்தது. இதனை தாங்க மாட்டாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அருகிலே அழைத்து, மகளே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எனக்கு அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும், அது மகிழ்வை கொடுக்கும், அப்படி இருந்தால் நன்று என்று என் மனம் தோன்றுகின்றது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனதில் நெடுநாளாக இருந்த அந்த ஆசையை கூறிவிடுகிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீடு தான் 4-5 வீடுகள் தான் பக்கத்தில் இருக்கிறதே, அந்த வீட்டில் ஒன்றை நீங்கள் கேட்டால் அவர்கள் தந்து விடுவார்கள் தானே, ஒரு வார்த்தை அவர்களிடம் கேட்டு விடுங்களேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடத்தில் சொன்னார்கள், ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்காக அவருடைய பல வீடுகளை விற்று எனக்காக அவர் செலவழித்து விட்டார், மீண்டும் அவரிடம் இந்த தேவையை நான் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று அவ்விடத்தில் கூறினார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவ்விடத்தில் அந்த கதையை விட்டுவிட்டார்கள். ஆனால் எப்படியோ யார் மூலமாகவோ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் இந்த சம்பாஷணை, இந்த உரையாடல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையாடல் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காது கட்டிவிட்டது. உடனே அவர்கள் ஓடோடி வந்து, இதைவிட பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நாயகமே என்று அந்த அவர்களின் வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்த வீட்டை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவ்விடத்தை ஒப்படைத்து விட்டார்கள். அந்த சஹாபாக்களின் மனநிலை பார்த்தீர்களா? ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு செய்வதன் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சிறு விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தமக்குரிய ஈடேற்றத்தை அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான தியாகங்களை அவர்கள் கணமும் யோசிக்காது நொடிப்பொழுதில் அவர்கள் செய்து முடித்தார்கள். இவ்வாறான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மனப்பாங்கு, அவர்களின் மனப்பாங்கு மக்கள் மத்தியில், அவர்களது மனப்பாங்கு மற்ற மனிதர்கள் மத்தியில் எவ்வாறு இருந்தது என்பதை காட்டுவதற்கு மற்றொரு அத்தாட்சி கூறுகிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பல நாள் பட்டினி, சாப்பாடு இல்லை, 3 நாள் தாண்டி போகிறது, என்ன செய்வதென்று யோசித்து கொண்டு வீட்டிற்கு இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில் ஒரு மனிதர் வருகிறார். நாயகமே யா ரசூலல்லாஹ், 2 நாள் நான் எதுவும் சாப்பிடவில்லை, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த சபையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனிதருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, இந்த மனிதரை அழைத்து கொண்டு எனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு செல்லுங்கள், அவர்களிடம் ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுங்கள் என்றார்கள். உடனே அந்த மனிதரை அழைத்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டை கதவை தட்டுகின்றார்கள். தட்டும் போதே அந்த மனிதர் எனது உடல் எல்லாம் குளிரால் நடுங்குகிறது என்று கூறுகிறார். இதை காதுற்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனே தனது குழந்தைக்கு போர்த்துவதற்கு வைத்திருந்த ஒரே ஒரு போர்வையை அந்த மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார்கள். அடுத்த நொடியே அந்த மனிதர், எனக்கு பசிக்குது தாயே என்று கூறுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அந்த நேரம் 3 நாள் பட்டினியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர் 2 நாளாக சாப்பிடவில்லை என்று அந்த தருணத்தில் கூற, உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இல்லை என்று ஒரு வார்த்தை வந்த மனிதரிடம் கேட்ட மனிதரிடம் கூற முடியாது என்ற மனநிலை இருந்தவர்கள் உடனே தனது தாய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைவாக இருந்த ஒரே ஒரு கழுத்தங்கியை, ஒரே ஒரு கழுத்து மாலையை அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்து, இதனை விற்று நீங்கள் உணவு சாப்பிடுங்கள், இதனை விற்று நீங்கள் செலவழியுங்கள் என்று உடனே எந்த தாமதமின்றி கொடுத்து விட்டார்கள். உடனே அந்த மனிதர் அதனை எடுத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு அந்த மனிதரிடம் என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த சபையிலிருந்த ஒரு சஹாபி அந்த மாலையை வாங்கி அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அந்த நகையையும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் திருப்ப அனுப்பிவிட்டார்கள். இவ்வாறாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்காக அவர்களுடைய மனநிலையை எப்போதும் மாற்றாமல்
இறைவனுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக என்று வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து அந்த துக்கம் தாழ மாட்டாது. 6 மாதங்கள், கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த துக்கத்தை அடக்க முடியாது. அந்த துக்கத்திலேயே உலகத்தை விட்டு மறைந்தார்கள். எனவே பக்குவத்தின் சிகரம் எமது சுவனத்து தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களைப் போல வாழ இயலாவிட்டாலும் அவர்களின் வாழ்வை படிப்பினையாக கொண்டு வாழ நாம் அனைவரும், பெண்களாகிய நாம் அனைவரும் வாழ முயற்சிப்போமாக என வேண்டி எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா